கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். சத்தத்தை கேட்கும் போது சுவாமி உடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆண்டவரே, உடைய ஆலோசனை கேட்கும்போது ஆண்டவரே, உடைய சித்தத்தின் பிரகாரம் வாழத்தக்கதாய் தெய்வமே எங்களுக்கு உதவி செய்வங்க ஐயா, உதவி செய்வீங்கப்பா. அன்பின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிற ராஜா தெய்வமே, நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க ராஜா. இசப்பா, என்னுடைய வார்த்தை அல்ல ராஜா, இசப்பா உடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தெய்வம் இடைப்படுகிறார். நீரானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேசர் நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேசர் நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா, உமது ரத்தத்தால் என்னை மீட்டி நன்றி ஏசையா, உமது ரத்தத்தால் என்னை மீட்டி நன்றி ஏசையா, உயிருள்ளவனை உம்மை அடிமைத்தனத்தின் ஆவி எங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு எந்த துன்பங்களும் நிந்தைகளும் வந்தாலும் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது உங்களால தான் சுவாமி. ஆண்டவரே, எங்கேயோ மரித்து போயிருக்க வேண்டிய நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோன்னா அது உங்க கிருபை, உங்க தயவு, உங்களுடைய இரக்க சுவாமி. அதற்கு நன்றி உள்ள மகனாய் மகளாய் உயிர் உள்ளவரே ஆண்டவரே, உம்மை தேடத்தக்கதாய் ஆண்டவரே எங்கள் மீது உம்முடைய அபிஷேகத்தை போடுவீராக. அன்பின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்கப்பா. 1 பேதுரு 3:7 வாசிங்க. பேதுரு 3:7. அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. யாரா இருந்தாலும் நம்ம பெஸ்டா இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, தேடி நம்ம எல்லா விதத்திலையும் என்ன பண்ணோம், பொருளாலையும் செயலாலையும் நல்ல வசதியா இருக்கும் பொழுது, பணம் இருக்கும் போது தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் தேடி
வருவாங்க. நம்ம கொஞ்சம் அப்படியே ஏழ்மையாயிட்டுன்னா வருவாங்களா? ஆனா கர்த்தர் சொல்ற, நீ பலவீன பாண்டமா இருக்கும்போது கர்த்தர் என்னை தேடி வந்தாராம். குயவன் என்னை தேடி வந்து என்னை உடைந்து போகாதபடிக்கு என்ன பண்றாரா? என்ன உருவாக்குறாராம். குயவன் கையில இருந்த களிமண் தான், அது என்னவாயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு. ஆனா கெட்டு போயிடுச்சுன்ட்டு என்ன பண்ணல, நம்மள தூக்கி போடல. ஒரு பால் கெட்டு போனா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே இப்பெல்லாம் தூக்கி ஊத்துறதுல அதை பால் கோவா என்ன பண்ணிடுறாங்க, மாத்திடுறாங்க. அப்பெல்லாம் பால் கெட்டு போனா என்ன பண்ணுவாங்க? தூக்கி ஊத்திடுவாங்க. இல்லை அந்த குண்டானோட எங்க எடுத்துன்னு போவாங்க? கடைக்கு எடுத்துன்னு என்ன பண்ணுவாங்க? ஆனா இப்போ ட்ரிக்ஸ் தெரிஞ்சிடுச்சா. இப்போ நல்ல பால் என்ன பண்றாங்க? லெமன் ஊத்தி கெடுக்க வச்சிடுறாங்க. ஆனா என் பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாய், நான் பலவீன பாண்டதான். கர்த்தருக்கு நல்லா தெரியும். கர்த்தருக்கு என்ன பண்ண நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் என்னை தேடி என்ன பண்ணாரா வராரு. அது வாழ்நாள் எல்லாம் மறக்க கூடாது. நல்ல பெஸ்டான காரியங்கள் இருக்கும் போது தான் ஜனங்கள் நம்மளை தேடி என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. இதுவே நம்ம கொஞ்சம் சர்க்கிள் ஆயிட்டோன்னு வச்சுக்க, தேடி வருவாங்க. காசு பணம் இல்லைன்னா வருவாங்க. எதுவுமே இல்லைன்னா நம்ம கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பலவீன பாண்டமான என்ன பண்றாரு அவரு? ஒரு மனுஷனை கொண்டு தேற்றபடி கனத்தை கொடு. பலவீனமா இருக்கும் போது நீ என்ன பண்ணாத, அசட்ட பண்ணாத, கனவீனப்படுத்தாத. நீ கனத்தை கொடுக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரா? கிருபையோடு கூட நித்திய ஜீவன் என்ன பண்ணுவாரா நம்மளுக்கு சுதந்திரிக்க. நான் பலவீனமா இருக்கேன், நான் இதுல பலவீனமா இருக்கேன், அதுல இல்ல. துன்பமோ துயரமோ எது வந்தாலும் ஜீவனை கொடுத்தவர் நம்மளோடு கூட என்ன பண்றாரு, இருக்கிறார். அதனால கன பண்ணும்படி குயவன் எப்பவுமே நம்மள என்ன பண்ணாரு, உடைக்க வரமாட்டார், பண்படுத்துவார். நம்மள என்ன பண்ணுவாரு, பண்படுத்துவார். ஒரு நிலத்தை என்ன பண்ண உழுது பண்படுத்தினாதான் அது என்ன உதவும், பயன்பட உதவும். இல்லைன்னா அப்படியே போயிட்டு விதையெல்லாம் போட்டா முளைக்குமா? சில விதைகள் எங்க வந்துச்சா, கற்பாறையிலும் சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலும் சில விதைகள் வழியருகே விதைத்ததான். கர்த்தரின் பார்வை பட்ட விதைதான் நல்ல நிலத்துல விதைத்த. கர்த்தரின் பார்வை ஒரு விதை மேல பட்டுச்சு, அந்த விதை எங்க வந்துச்சா, நல்ல நிலத்துல விதைக்கும் போது தேவன் அதை 30, 60, 100 பலன் கொடுக்க செய்தாராம். இந்த பலவீன பாண்டத்தை தேடி வந்தது மாத்திரம் இல்ல, கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறாராம். எடுத்து வாசிங்கப்பா நீதிமொழிகள். நம்ம பலவீன பாண்டது அது யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அப்படியே விடாதபடிக்கு, நீ தரிசு நிலமாய் போகாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ற, அதை பண்படுத்தி பயன்படுத்த விரும்புகிறபடினாலே தேவன் ஒரு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார். எடுத்து வாசிங்கப்பா சங்கீதம் 32:8 வாசிங்கப்பா. நான் உனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து. கர்த்தருடைய பார்வை ஒரு விதையின் மேல் பட்டது பத்தியா தேவ பிள்ளையே, அது நீயும் நானுமாய் இருக்கிறபடினால் தான் ஏசப்பா சொல்றாரு, உன் மீது என் கண்ணை வைத்து. நிர்மூலமாகாதபடிக்கு தேவ பிள்ளையே, நிர்மூலமாகாதபடிக்கு காத்தது தேவ கிருபை. கர்த்தருடைய ஆலோசனை குயவன் கையில் இருந்து கர்த்தருடைய ஆலோசனை கேட்ட தேவ பிள்ளைகளே, அவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க கனம் அடைவீங்க. நீங்க ஒரு மனுஷனுடைய ஆலோசனை கேட்க வரல, நீங்க கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிறபடியா தேவன் நம்மளை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். ஏன்னா அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். சும்மா சாதாரணமா ஒரு ஜனங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், எடை போட்டு அவங்க இப்படியா இல்லை. கர்த்தர் சொல்ற, நான் உன்னை பார்க்கிறேன், நான் உன்னை பார்த்து உன் நடை எப்படியா இருக்கு, பலவீனமா இருக்கு. உன் நடை எப்படி, உன் பேச்சு எப்படி இருக்கு,
பலவீனமா இருக்குது. அதனால கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு போதிக்க விரும்புகிறேன். நீ விலையேற பெற்ற மகனாய் மகளாய் மாறுவதற்காக தேவ ஆலோசனை கேட்டா எப்பவுமே நம்ம கனமடைய என்ன பண்ற தேவன் உதவி செய்வார். கர்த்தருடைய ஆலோசனை கேட்காத பிள்ளைகள் எல்லாம் போய் பாருங்க. தேவன் அதுதான் சொல்ல, உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஏன்னா பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், எல்லாமே வரும். கர்த்தர் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டாரு சொல்லுங்களேன். உங்களுக்கு உபத்திரம் வரும், நிந்தை வரும், நெருக்க வரும், நிர்வாணம் வரும், எல்லாமே வரும் தான் சொல்லி அழைக்கிறார் ஏசப்பா. எதுவுமே இல்லை வாங்க. ஏசப்பா சொல்ல, உன் துக்கம் எப்படியா மாறும்? அப்ப துக்கம் இருக்கும், உன் துக்கம் என்ன பண்ண இருக்கும். ஆனா அது எப்படியா மாத்துவார் ஏசப்பா? சந்தோஷமா. ஏன்னா கர்த்தருடைய ஆலோசனை நடக்கிற தேவ பிள்ளையே போதிக்கிறவர் அவரா இருக்கிறார். போதிக்கிறவர் அவர். அவர் தாய் தகப்பன் கூட நம்ம நல்லா இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, நம்மளால பெருமை பாராட்டுவாங்க. என் பிள்ளைகள் நல்ல பிள்ளைங்க. நம்ம ஒரு கெட்ட வழியில போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் கஷ்டப்பட்டு இதுங்களை வளர்த்தேன், இன்னைக்கு எப்படியா இருக்குது, எனக்கு மன நோவா இருக்குதுன்ட்டு தாய் தகப்பன் கூட நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க. ஏன்னா நான் கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு போதிக்க விரும்புகிறேன். நீ கர்த்தருடைய கருத்துல வந்தபடியினால் குயவன் உன்னை உருவாக்க விரும்புகிறபடியா கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற தேவ பிள்ளையே, தேவன் உன்னை கனமுள்ள பாத்திரமாய் நடத்துவார். எடுத்து வாசிங்கப்பா, நீதிமொழிகள் 14:1 வாசிங்கப்பா. 14:1. புத்தி உள்ள ஸ்திரீ எப்படியா இருக்கிறாளா? கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற தேவ பிள்ளையே. கர்த்தருடைய ஒருத்தவங்க கிட்ட, புத்தி இல்லாதவங்க கிட்ட நம்ம ஆலோசனை சொல்ல சொல்ல அவங்க எதுல வளரணும்? ஞானத்துல வளரணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா கர்த்தர் நம் மீது கண்ணை வைத்து நம்மளுக்கு என்ன பண்ற ஆலோசனை கொடுக்கிற தேவ பிள்ளையே. புத்தி உள்ள மகனாய் மகளை நம்மள என்ன பண்ண ஒவ்வொரு நாளும் மாத்திக்கணும். ஏன்னா அவர் நம்மளுக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த சத்திய வார்த்தை ஒரு நாள் நம்மளை கீழாக்காது, எப்படிதான் ஆக்கும்? மேலாதான் ஆக்கும். ஆனா உபத்திரவங்கள் வரும். உபத்திரவங்க மத்தியில தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரா? அதை நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா பார்க்கணும். ஏசப்பா நம்மளோடு கூட இருக்கிறாரா? நம்ம நடையில, நம்ம பேச்சில், நம்ம பார்வையில, நம்ம சொல்லல, எல்லாத்துலயும் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரா? புத்தி இல்லாத ஸ்திரீ அதை என்ன பண்றா? தன் கைகளினால் அதை என்ன பண்ற? இடித்து போடுகிறாள். அப்போ இந்த ஸ்திரீ யார்தான்? புத்தி இல்லாதவதான். ஆனா கர்த்தர் எல்லாருக்கும் என்ன பண்ற? ஆலோசனை கொடுக்கிறாரு. ஆனா ஆலோசனை கேட்ட மகள் 31 நீதிமொழிகள் 31:10 என்ன சொல்ற? ஆலோசனை கேட்கிறவங்கள குணம் என்ன பண்ணிட தானா புத்தி வந்து ஆட்டோமேட்டிக்கா நல்ல கிரியைகள் நம்ம மூலியமா என்ன பண்ற? தேவன் கொடுத்துடுவார். வாசிங்கப்பா. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடித்தவர் யார்? கண்டுபிடிப்பவர் யார் தான்? தேவன் தான். தேவன் கண்டுபிடிச்சதுனால தான் இன்னைக்கு நல்ல கிரியை நம்ம கிட்ட என்ன பண்ணுது இருக்குது. புத்தி நம்ம கிட்ட என்ன பண்ணுது இருக்குது. தேவன் நம்மளை கண்டுபிடிக்கலன்னா எங்க சவுல் எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தாரா? மேல பரண்ட மேல என்ன பண்ணாரு? ஒளிஞ்சிட்டு இருந்தாராம். அந்த மகனை தேவன் கண்டார். நம்மள எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்றோம்? பயத்தினாலே, நெருக்கத்தினாலே, நிந்தையினாலே, கண்ணீரினாலே, கடனாலே, எல்லாவற்றிலும் ஒரு நாள் ஒளிந்திருந்தவர்கள் தான். கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு நேராய் வந்து நம்மளை குணமாக்கத்தக்கதாய், என் வார்த்தையை அனுப்பி உங்களை என்ன பண்ணுவேன்? குணமாக்குவேன். குணமாக்குதனால தான் இன்னைக்கு என்ன பண்ற? அவருக்கு குணசாலியாய் நம்மளை மாற்ற விரும்புகிறார். வாசிங்கப்பா. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கல எப்படி இருக்கு? உயர்ந்ததா இருக்கு. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆலோசனை கேட்டா உயர்வான சிந்தைகள் தான் நம்ம மத்தியில என்ன பண்ணும் இருக்கும். ஏன்னா நம்ம உயரமானவர் என்ன பண்றோம்? ஆராதிக்கிறோம். உயரமும் உன்னதமானவர் என்ன பண்றோம்? ஆராதிக்கிற. பரத்தை விட்டு எனக்காக இறங்கி வந்தவரை நோக்கி பார்க்க பார்க்க ஸ்தேவானுக்குள்ளே வானத்தை பார்க்கத்தக்கதாய் தேவன் அவன் ஆவிக்குரிய கண்களை என்ன பண்றாரு? திறக்கிறாரு.
7 பேர் அவனோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனா ஒருவனுக்குள்ளே விசேஷித்த ஆவி என்ன பண்ணது? கிரிய செய்து. அது போல தேவன் நம்மளை குணசாலியாய் மாற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா கேட்கணும். யார் கேட்கல? புத்தி இல்லாத தான். யார் தான்? நம்ம அடிக்கடிக்கு ஒருத்தவங்களை விடவே மாட்டோம். ஏவாள் என்ன பண்ணல? கர்த்தருடைய ஆலோசனைய கேட்கல. கேட்காதபடிக்கு ஆனா எங்கதான் இருக்கிறாங்க இருவரும்? ஆதாமும் ஏவாளும் எங்கதான் இருக்கிறாங்க? கர்த்தர் உண்டு பண்ணின இடத்துல என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தத்தை என்ன பண்ணி கொண்டே இருக்கிறாங்க? கேட்டுட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா புதுசா ஒரு சத்தம் கேக்குது. அது எப்படியா இருக்கு? அப்படியே கவருது, அப்படியே கண்ணுக்கு இனிமையா இருக்கு. பேச்சு எப்படியா இருக்கு? தேனிலும் மதுரமா இருக்குது. அவங்க பார்த்து தேவன் ஏசப்பா எவ்வளோ வார்த்தைகளை சொல்லி கண்ணு காது மூக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி அவருடைய சாயலாய் உண்டு பண்ணினாரு. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணி கொண்டு இருக்காரு? 2 பேருக்கு நடுவில் வந்து பேசிட்டு போறாரு. குளிர்ச்சியான வேலையில் என்ன பண்ணிடுறாரா? ஏசப்பா அவங்களோடு கூட பேசுவதற்காக வந்துடுறாராம். என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் தேவன் இருவரோடு பேசுவதற்காக என்ன பண்றாரா? எங்கிருந்து வந்துட்டாரா? பரத்தை விட்டு என்ன பண்றாரு? வந்துடுறாரு. அவங்களுக்கு அது என்னவா தெரியல, பெருசா தெரியல. தெரியாதனால்தான் புதுசா ஒரு காரியம் வந்து பேசுது. 3:5 வாசிங்கப்பா. நீ ஒருத்தர் கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா பிசாசு அந்த கண்ணை வச்சுதான் என்ன பண்ணுது? பேசுது. ஏசப்பா உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றாரு. அந்த சத்தம் யாருக்கு கேட்கல? ஏவாளுக்கு கேட்கல. ஆனா வேறொரு சத்தம் கேக்குது. நீ இதை புசிக்கும் நாளிலே கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து. யார போல? ஏசப்பா ஒருவர் தான். அவரை போல நம்மள என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு நாளும் மாத்த விரும்புவாரை தவிர அவரை நம்ம மாறிட முடியுமா? சொல்லுங்களேன். அவரை போல மாறணும்னு நினைச்சும் ஒருத்தன் கீழே விழுந்தான். நான் அவரை போலயே ஆகணும், அவங்கள போலயே மேலே என்ன பண்ணும் நிற்கணும்னு அந்த குணம் என்னைக்கு அவனுக்குள்ளே வந்துச்சோ மேலே இருந்து என்ன பண்ணிட்டா? கீழே விழுந்துட்டா. அவர் 16,000 பேரிலே சிறந்தவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவம் இல்லாதவராய் கடந்து வந்தார். ஆனா உங்க நிமித்தமா என் நிமித்தமா அவர் மேல என்ன பாவம் சுமந்துடுச்சு? என்னுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அவர் மீது சுமந்தபடினால அவர் பாவியா மாறி போயிடுவாரா? எனக்காக ஒரு பலி, அவர் எனக்காக ஒரு பலி. ஆனாலும் அவரை போல என்னை மாற்ற என்ன பண்றாரு? அவருடைய குணாதிசயங்களை நம்மளுக்குள்ள இருக்கணும்னு, நல்ல கிரியைகளை இருக்கணும்னு விரும்புறாரு. அது கர்த்தருக்குள்ள இருக்கும் போது தான் நம்மளால என்ன பண்ண முடியாது? மாத்திக்க முடியும். வாசிங்கப்பா. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே கண்கள் திறக்கப்படும் என்று எதை சொன்னா ஏவாள் கவருவாள் யாருக்கு தெரிஞ்சிச்சு? பிசாசுக்கு. அதுவும் எங்கதான் இருக்கு? வெளியே வச்சிருக்காரு. எங்கதான் வச்சிருக்காரு? தோட்டத்துல தான் வச்சிருக்காரு. ஆனா 2 சத்தத்துக்கும் வித்தியாசத்தை ஏசப்பா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு? உண்டாக்கி வச்சிருக்காரு. கர்த்தருடைய வார்த்தை எப்பவுமே நம்மள என்ன பண்ணாது? பெருமை பாராட்ட வைக்காது. என்ன பாராட்ட வைக்காது? இது கண்கள் திறந்து நீ தேவர்களை போல மாறுவன்ட்டு யார்கிட்ட பேசுது? ஏவாள் கிட்ட பேசின உடனே அவர் என்ன பண்ணிருக்கணும்? அவர் தான் எங்களை உண்டாக்கினாரு. அவர் தான் எங்களை என்ன பண்ணாரு? அவருடைய சாயல, அவருடைய சுவாசத்தை எங்களுக்குள்ள என்ன பண்ணாரு? வச்சாரு. நான் அவரை போல மாற முடியுமா? கொஞ்ச நேரம் அந்த சத்துரு சொல்லுகிற வார்த்தைகளை யோசிச்சிருந்தா இன்னைக்கு ஏவாள் புகழப்படுகிறவளாய் மாறி போயிருப்பார். எப்படி மாறிப்பா? ஏவாள் புகழப்படுறவ மாறி போயிருப்பா. ஆனா சத்துருவின் சத்தத்திற்கு அவள் செவி கொடுத்தாள். வாசிங்கப்பா. அப்போது ஸ்ரீயானவள் எப்படி பார்த்துட்டா? ஒரு பார்க்க அந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த பழத்துக்கு என்ன பண்றா? அவ ஜட்ஜ்மெண்ட்
ஒரு விஷயத்தை கேட்டவொடனே நம்மள என்ன பண்ணுவோம், கண்ணு காது மூக்கு வச்சு நம்மள என்ன பண்ணிடுவோம், பேசிடுவோம்ல. அந்த மாதிரி அப்பொழுது அந்த ஸ்திரீ எப்படியா இருக்கு பாக்குறாங்க, எடுத்து என்ன பண்ணல, இன்னும் அவங்க சாப்பிடல. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது எப்படி ஆயிடுது, அதை குறிச்சு ஒரு பிசாசு சொல்லுது. அந்த காரியத்துக்கு இந்த அம்மா என்ன பண்றாங்க, செவி கொடுத்து அந்த வார்த்தையை மேன்மையாய் பேசத்தக்கதா இவ்வளோ நாள் கர்த்தர் வந்து குளிர்ச்சியான வேளையில பேசுகிற வார்த்தையெல்லாம் ஏவாளுடைய செவிகளிலும் சிந்தையிலும் ஏறவில்லை. ஆனா பிசாசு சொன்ன தந்திரமான காரியங்களை குறித்து அவள் கேட்கும் போது அந்த பழத்தை புசிக்கவே இல்லை. புசிக்க முடியாதபடிக்கு இருக்கிற வேலையில அவ அந்த பழத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற. வாசிங்கப்பா. அப்போது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் நல்லதுன்ட்டா போச்சு. அப்பவே பிசாசு சொல்ற காரியம் எப்படி ஆயிடுச்சு அவளுக்கு, நல்லது, இது நல்லது. வாசிங்கப்பா. ஓஹோ, பார்வைக்கு இன்பமும் தெளிவிக்கிறதுக்கு புத்தி என்ன பண்ணுமா பாருங்க, பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை அவளை நடத்துகிறது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை அவருடைய சாயல் அவளை உண்டு பண்ணின போதிலும் தன்னை உண்டாக்கினவரை மேன்மை பாராட்டாதபடிக்கு ஏதோ ஒரு சத்தம், எங்க இருந்தோ ஒரு சத்தம் அவள் செவிகளில் தொனிக்கிறதுக்கு அவள் என்ன பண்றா, இடம் கொடுக்கிறா. அதெல்லாம் கர்த்தர் உண்டு பண்ணினது. நீங்க இந்த 1, 2 வாசி பார்த்தீங்கன்னா அதுல எதையுமே அவன் என்ன பண்ணிருக்க மாட்டா, பார்த்து இது கர்த்தர் எனக்காக. ஆனா அவர் சொல்ல, இது நல்லது, ஆதாமுக்காக இது உண்டு பண்ணினது நல்லது, நல்லது, நல்லதுன்னு உண்டு பண்ணினா அப்பெல்லாம் அவளுக்கு அது என்ன பண்ணல, நல்லதா தெரியல. ஆனா பிசாசு சொன்ன ஒரு விஷயம் அவள் செவிகளில கேட்டு இது நல்லது, புத்தி என்ன பண்ணுமா, தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு உடனே என்ன பண்றாங்க, பறிக்கிறா. பறிச்சுட்டு புசித்து அவ என்ன பண்றா, உடனே பறிச்சு புசிச்சுட்டு உடனே அவகிட்ட பிசாசு பேசுது. அவ மட்டும்தான் என்ன பண்ண அந்த காரியத்தை உடனே யாருக்கு கொடுத்துட்டா, பக்கத்துல இருக்க புருஷனுக்கு என்ன பண்ணிட்டா, கொடுத்துட்டா. அதனால்தான் ஏசப்பா சொல்ல, அந்தபடியே புருஷர்களே அவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடி என்னால நீ என்ன பண்ணு, அவள் சொல்றதெல்லாம் கேட்டு என்ன பண்ணு, நடக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை. ஆதாம் அன்னைக்கு யோசிக்கவே இல்லை. ஆதாம் அன்னைக்கு என்ன பண்ணல, யோசிக்கவே இல்லை. புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் என்ன பண்ண, புசித்தான். ஏதேன் தோட்டமே அவளுக்காக உண்டு பண்ணின அதை அவங்க சுதந்திரத்து கொள்ள முடியாதபடிக்கு 2 பேரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினாலே அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அவளுக்காக எல்லாத்தையும் உருவாக்கின போதிலும் தேவன் உண்டு பண்ணின நல்ல ஈவுகளை அவர்கள் அனுபவிக்க முடியவில்லை. துரத்தி விட்டுட்டு அங்க ஒரு தூதனை நிறுத்திட்டாரா. இனிமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, இது உள்ள வரக்கூடாது. அவர் பேசுவதற்காக வருகிறார். அந்த இடத்துல 2 பேர் என்ன பண்றாங்க, ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஒளிஞ்சிருந்த நம்மளதான் தேவன் என்ன பண்ணாரு, வெளியே கொண்டு வந்து நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நடத்துகிறவரா இருக்க. மறுபடியும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தருடைய ஆலோசனை கேட்க முடியாதபடிக்கு அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டார். நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை கேட்டதினாலே தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து என்ன பண்ற, ஒளிந்து இருக்கிற நம்மளதான் தேவன் என்ன பண்றாரு, பயந்த நம்மளதான் ஏசப்பா மீட்டு கொண்டு வராரு. மறுபடியும் அதே காரியத்துக்குள்ள யார் போய் மாட்டிக்கிறது, யார் போய் மாட்டிக்கிறது, ஏவாளும் ஆதாம் என்ன பண்றாங்க, மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கின்னு யாரை குறை சொல்லுவாங்க சொல்லுங்க, ஏசப்பா இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமே, இது நடக்க போகுதுன்னு உங்களுக்கு என்ன பண்ண முன்னாடியே தெரியுமே. சோதிக்கப்பட்ட பிறகுதான் எப்படி விளங்க முடியும், பொண்ணா விளங்க முடியும். கர்த்தருடைய ஆலோசனை கேட்ட பட்சபால் சாலமோனை எப்படியாவது என்ன பண்றா,
ராஜ்ய பாரத்துல உட்கார வைக்கணும்னு முடிவு செய்தா தேவன் அவளோடு கூட இருந்து சாலமோனை ராஜாவாய் ஆக்கினார். கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற தேவ ஜனமே, நீ ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. வெட்கப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். எடுத்து வாசிங்கப்பா, 1 ராஜாக்கள் எடுத்து வாசிங்கப்பா. 1 ராஜாக்கள் 1:50 இருந்து வாசிங்கப்பா. முடிச்ச 50. அதோனியா சாலமோனுக்கு என்ன பண்றான்? ஒரு காலகட்டத்திலே சாலமோன் அதோனியாக்கு பயந்தான். அதோனியாக்கு பயந்து பட்சபாலும் சாலமோனும் நாத்தானுடைய சொல்லை கேட்கிறார்கள். நீ போ, கர்த்தர் உனக்கு ஆலோசனை சொல்லுவார், நீ அதன்படி கேட்டு நட, இல்லை என்றால் நீயும் உன் மகனும் மரணத்துக்குள்ளாய் போவீர்கள். ஒரு தீர்க்கதரிசியோட ஆலோசனை கேட்டபடினாலே அவள் சொல்படி கீழ்ப்படிந்தாள். கர்த்தர் அவளோடு கூட இருந்து இன்றைக்கு எந்த மனிதன் துரத்தினானோ அதே மனிதன் யாருக்கு பயப்படுகிறான்? சாலமோனுக்கு பயப்படுகிறான். ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினால் எல்லா பயத்தையும் நீங்களாக்கி அவனை ரட்சித்தார். வாசிங்கப்பா. சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பயப்படுகிறான் என்றும் பிடித்துக்கொண்டு ராஜாவாகிய சாலமோன் கொஞ்சம் போடுவதில்லை என்று ஆணையிடுவாராக என்கிறார் என்றான் என்றும். அப்பொழுது சாலமோன் அவன் யோகியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலை மயிரில் இன்று ஒன்றும் தரையில விழப்போகிறதில்லை என்று தரையில விழப்போகிறதில்லை. அவனிடத்தில் பொல்லாப்பு. கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற தேவ பிள்ளையே, நாம் யோகியன் என்று தெரிந்தால் தேவன் நம் தலையிலிருந்து ஒரு மயிரை கூட என்ன பண்ண மாட்டார்? விட மாட்டார். அதுவே கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற தேவ ஜனமே, நாம் யோகியனா இல்லாதபடிக்கு இருந்தால் தேவன் எல்லாவற்றையும் அனுமதிப்பார். எந்த பயம் அதோனியாவை பிடிக்கத்தக்கதாய் தேவன் நடத்தினாரோ, சாலமோன் என்ன பண்ணுவார்? ராஜாவா இல்லைன்ட்டு மாத்தி போடுவார். யாருக்கு தெரியும்? சாலமோனுக்கு தெரியும், பட்சபாலுக்கு தெரியும். வாசிங்கப்பா. அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமேலாகில் அவன் சாக வேண்டும் என்றான். ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான் சாலமோன். அதோனியாக்கு என்ன பண்றான்? ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். ஆனா அதோனியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவர்கள் என்ன பண்றான்? புறக்கணிக்கிறான். ஆனா கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற சாலமோனோ பட்சபாலோ ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். நீ யோக்கியனா என்றால் கர்த்தர் உன்னை சாகாதபடிக்கு என் கையில் இருந்து என்ன பண்ணுவாரு? காப்பார். நீ யோக்கியன் இல்லை என்று தெரிந்தால் அவனை பலிபீடத்தில் இருந்து கொண்டு வர ராஜாவாகிய சாலமோன் ஆட்களை அனுப்பினான். அவன் வந்து ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான். சாலமோன் அவனை பார்த்து உன் வீட்டுக்கு போய் என்றான். தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தை என்ன பண்றாரு? திடப்படுத்துகிறார். தேவ பிள்ளையே, இது சாலமோனோடு சொன்ன வார்த்தை அல்ல, தாவீது ராஜாவோடு சொன்ன வார்த்தை. என் ஆத்துமா பூலோகத்தோடு போப்பது. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்று மாறி போகவில்லை. கர்த்தர் சொன்ன ஒரு சொல்லும் தேவன் தரையிலே விழாதபடிக்கு அவன் ஆத்துமா உயிரோடு இருக்கும்போது இஸ்ரவேலின் மேலே தன் மகனை ராஜாவா இருக்க கண்டான். ஏன்னா தாவீது கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற தேவ பிள்ளையே, அந்த வார்த்தையை வாசிச்சு பாருங்க. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றுக்கும் நம்ம எப்படியா இருக்கணுமா?
புத்திமான கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற தேவ பிள்ளையே, நாம் மற்றவர்களை பார்த்து பார்த்து நம்ம புத்தி எங்க வச்சிடறோம்? எல்லாருக்கும் நான் ஒரு வார்த்தையில விதைச்சா கூட நான் அதன்படி என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா பிடிக்கப்படுவேன். அது எப்பவே நம்ம என்ன பண்ணோம்? யோசிச்சு வார்த்தைகள் என்ன பண்ணோம்? அதனால தான் சாலமோன் சொல்றான், நீ என் சொல்லி செய்க, வாசிங்கப்பா, நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருப்பதற்கு கர்த்தர் என்னை குறித்து என்ன பண்ண? நம்ம முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடும் போது தேவன் நம்ம இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக வைப்பார், ராஜாத்தியாக வைப்பார். ஏன்னா ஒரு பச்சைபால் கீழ்ப்படினபடினாலே சாலமோன் ராஜாவாக மாறி போனான். தேவ பிள்ளையே, தன் தாய் தாழ்த்துறார், தன் மகனுக்காக தாழ்த்தி இஸ்ரவேலின் மேலே சாலமோனை ராஜாவாய் மாற்றிட்டார். அந்த வார்த்தையெல்லாம் சாலமோன் மேல பலித்தது. தேவ பிள்ளையே, சாலமோன் மேல பலித்தது மாத்திரமில்ல, வாசிங்கப்பா, இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் விற்றிருக்க ஒரு புருஷனை உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துவதற்கும் மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவல் என்ன பண்ணும்? காக்கும் மொத்தம் தேவனுடைய ஆலோசனை நம்ம செவிகளில் எப்பவுமே நிலை பெறப்படும். எப்பவுமே, எப்பொழுதாவது அல்ல, எப்பொழுதுமே தேவன் அதை நிலவரப்படுத்துவார். உன் சிங்காசனத்தை அசைக்க பார்க்கிற ஜனங்கள் மத்தியிலே விற்றிருக்க ஒரு புருஷனை தேவன் ஏற்படுத்துவார். எல்லோரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீ நல்லவர் ஐயா, நீ நல்லவர் அப்பா, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே தாவீதுக்கு எப்படி உரைத்திரோ, நீ புத்திமானாய் நடந்து கொள், நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள் என்று இந்த வார்த்தை எங்கள் செவிகளை கேட்கத்தக்கதா தேவனே உதவி செய்வீராக ஐயா, உதவி செய்வீராக. நாங்கள் கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கும்போது நாங்கள் போகும் இடமெல்லாம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே புத்திமானாய் நடக்கத்தக்கதாய் ஆலோசனை தந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நடத்துவீராக ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தால் அப்பா யாருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோம் என்று எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து வாழ கர்த்தருடைய ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.